friends, welcome to CryptoFeeBees. நம்ம CryptoFeeBeesல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். ஆல்ரெடி டோக்கன் வந்து லிஸ்ட் ஆயிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்களோட அடுத்தடுத்த ஏர்னிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான ஏர்னிங் தான். ஒரு பெரிய இன்கம் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பிகினிங்கில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா டெய்லியே ஒரு சூப்பரான அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். மினிமம் ஒரு 500,000 ருபீஸ்லேருந்து உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அண்ட் இயர்லியராக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம், இது என்ன ஏர்னிங் அப்படின்னு. ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்ட ஆட்ராப்போட டீட்டெயில்ஸ், அதாவது ரெகுலராக அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே, குயிஸு, கார்ட்ஸு, காம்போ கார்ட்ஸு, கேம்ஸ்க்கான ஆன்சரு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இதெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நம்ம போடுறது முக்கியம் இல்லை, இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த ஆட்ராப்லலாம் நம்ம அதிகமான டோக்கனை டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. டெஃபினட்டாக அடுத்தடுத்து ஒன்றுன்னா வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ லிஸ்ட் ஆகும்போது நம்ம டென்ஷன் ஆகிடுவோம், இவ்வளோ நாள் விட்டுட்டோமேன்னு. ஸோ அதனால் ரெகுலராக கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுட்டு வரோம். அதுக்கான லிங்க் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம CryptoFeeBees அஃபிஷியல் அப்படின்ற சேனலில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி போடக்கூடியதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ தான். மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு எல்லாருமே உடனே ஜாயின் பண்ணி இன்றைக்கே ட்ரை பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் தான் நல்ல ஏர்னிங் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஐஸ் நெட்வொர்க்கோட ஒரு ஏர்னிங் தான். இந்த ஐஸ் நெட்வொர்க்கோட வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 2-3 ஏர்னிங் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஒன்று வீடியோ போட்டோம், நடுவில் ஒன்று வீடியோ போடல. அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ரீசெண்டாக நேத்திக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது இப்பயே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லி இன்கமே நிறையா கிடைக்கிது. அதுவும் கொஞ்ச நாள் தான். ஸோ அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அப்படியே பாதி ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து நேத்திக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இம்பார்ட்டண்டான ஒரு ஏர்னிங் இது. ஐஸ் நெட்வொர்க்கில் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி விட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ஒரு நல்ல இன்கம் கிடச்சிது. அதே மாதிரி இதுலேயும் நம்ம சூப்பராக எடுக்கலாம். அண்ட் இவங்களோடது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா SW அப்படின்ற டோக்கன் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். சன்வேவ்ஸ். ஓகேங்களா? சன்வேவ்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்படி லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த கால்ஃப்ளன்ஸ் AI அப்படின்ற இந்த ஏர்னிங்கும் பார்த்திங்கன்னா ஐஸ் நெட்வொர்க்கோட தான். ஸோ இவங்களது நம்ம ஏற்கனவே டீட்டெயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன். பட் வீடியோ போடல. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ஐஸ் மைனிங் மாதிரியே தான் இருக்கும். இன்றைக்கி பார்க்கக்கூடியதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணால் தான் அதிகமான டோக்கனை ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம புதுசாக இருக்கிறதா இருக்குது. அண்ட் அதே மாதிரி கூடயே இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதன் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாஸ் அப்படின்ற இந்த ஐஸ் நெட்வொர்க்கோட இன்னொரு ஏர்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காக தான் டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே காப்பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து அதிகமான ஏர்னிங், ஸோ 25% ஆஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி ரெஃபரல் மூலிமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ப்ளே ஸ்டோர்லேயே இது இருக்குது. ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபஸ்ட் பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட மெயில் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி சைன் அப் அப்படின்றது கொடுக்கலாம். நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்றது கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிக் நேம் கேட்பாங்க. ஸோ இதில் உங்களோட நிக் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இது நம்ம கொடுத்துட்டு உள்ளே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 22,000 சாஸ் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே ரிவார்டாக கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்கிப் ஆல் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து டெய்லி மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெகுலராக கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஐஸ் நெட்வொர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணி விட்ராவும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும். அண்ட் ஃபஸ்ட்டு ஜாயினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 80 டோக்கன் வரைக்கும் கிடைக்குது டெய்லி. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 80 டோக்கன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். 1 மணி நேரத்துக்கே 80 டோக்கன். ஸோ 24 மணி நேரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ டோக்கன் கிடைக்கிது அப்படின்னு. ஸோ 80 டோக்கன்னா 24 மணி நேரத்துக்கு 1920 டோக்கன், கிட்டத்தட்ட 2000 டோக்கன் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிது. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த டோக்கனோட இது மட்டும் இல்லை பாருங்கள், இதிலே போட்டிருப்பாங்க. இது நம்ம ஜஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துட்டு லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம இப்போ ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 23 ஆகஸ்ட். ஓகேங்களா? இன்னைய டேட்டில் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்றைக்கு லெவல் 2 வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 6 செப்டம்பர். ஓகேங்களா? ஸோ 6 செப்டம்பரில் மூவ் ஆகிடும்.
ஸோ 24லே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 64 டோக்கனாக மாறிடுச்சு. அண்ட் அடுத்தது 32 டோக்கனாக மாறுது. என்றைக்குன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி 32 டோக்கனாக மாறிடும். ஸோ அதனால் நம்மளால் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இன்றைக்கி 23, அடுத்த 6னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே தான். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே தான் நம்மளால் இந்த ஏர்னிங்கை இந்த 64 ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்றத எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நேற்று நான் ஜாயின் பண்ணும்போது 80 இருந்தது, இப்போ 64 காமிக்கிறது இன்னி டேட்லேருந்து. ஸோ இது போக போக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இப்போது கம்மியாகிட்டே இருக்கும். அப்படியே பாதியாகும். 32ன்றது அப்படியே பாதியாகும். அப்படியே 16, அப்படியே 8 அப்படின்றது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கான டோக்கன் ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் தான் அதிகமாக பண்ணிக்கலாம். இந்த ஏர்னிங்கை நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இப்போயே ஜாயின் பண்ணி ஒரே ஒரு கிளிக், இந்த சென்டரில் வந்து ஒரு கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது மூவ் ஆகிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அண்ட் இதில் வந்து பூஸ்ட் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பூஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே லைட்டாக இங்கே கீழே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே கேஒய்சி ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இந்த சென்டருக்கு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்க, ட்விட்டர் டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ட்விட்டர் டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணும்போதே வரும். எப்போ வருதுன்னு தெரியாது, வந்ததுன்னா நீங்கள் உடனே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் 100% எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து 100% கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் இருந்ததுனாலே இதை கனெக்ட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் அடுத்தது அவங்களோட பின்டு போஸ்ட், இந்த ஐடியோட பின் போஸ்ட், அதாவது உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த சர்ச்சில் ஓப்பன் பண்ணி @sauce_world அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டோடது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பின்டு போஸ்ட் என்னவோ அதில் போய்ட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி நீங்கள் வந்து ரீபோஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குவாட் ட்வீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த குவாட் ட்வீட்கான ட்வீட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் டு காப்பி அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு குவாட் ட்வீட் வந்து அவங்க அந்த இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் போய் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த குவாட் ட்வீட் பண்ணதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை சைட்டில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இவங்க வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய பூஸ்ட் 100% பூஸ்ட் காயின் டோக்கன் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஏர்னிங் ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த ஸ்டெப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் ஒன்று கிளியர் பண்ணிகிட்டே வாங்க. ட்விட்டர் டாஸ்க்கு, அதாவது இங்கே ஃபாலோ டாஸ்க்கு, ட்விட்டரில் போய்ட்டு ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 5 பேரை இன்வைட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா டோட்டலாக அந்த டாஸ்க்லாம் முடிச்சிடுவோம். ஸோ நம்ம வந்து ஏர்ட்ராப்க்கு ஈஸியாக எலிஜிபிள் ஆகிடுவோம். ஸோ இந்த இன்வைட் 5 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உடனே பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ உங்கள் வேறு மொபைலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பண்ணுங்கள். ஒரு 5 பேரை பண்ணிங்க அப்படின்னால உங்கள் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த டாஸ்க் எல்லாமும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அவங்களையும் இந்த டாஸ்க்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஏர்னிங் கரெக்டாக வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம டெலிகிராம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களோட டெலிகிராமோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் யூசர் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் டெலிகிராம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட்டும் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது டாஸ்க் வந்தது அப்படின்னாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இதில் நம்ம ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்து கரெக்டாக இதை கிளிக் பண்ணி இது வந்து ரன் பண்ண விடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண என்ன ஆகும்னா மைனஸ்லேயும் போகும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மணி நேரம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ உங்களோட டோக்கன் வந்து மைனஸில் போயிட்டே இருக்கும். -3 -5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கும் மைனஸில் வந்து டோக்கன் வந்து போயிட்டுருக்கும். அதனால் ரெகுலராக ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து கரெக்டாக மைனிங் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே டைம் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லா மைனிங்கும் முடிஞ்சிடும். ஸோ அதுமாதிரி நம்மளுக்கு ஏர்னிங்கும் கரெக்டாக வரும். அண்ட் செகண்ட் ஏர்னிங் பார்த்திங்கன்னா இவங்களோடது தான் இந்த கால்ஃப்ளண்ட் அப்படின்றது தான். இந்த மைனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஸ் நெட்வொர்க்கோட மைனிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போயே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த கால் டோக்கனும். ஸோ இதில் இப்போயே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிங்கனாலும் ஒரு மணி நேரத்துக்கு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் டோக்கன் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அண்ட் செப்டம்பர் 5க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 50.5 டோக்கன் தான் கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகும். ஓகேங்களா? அண்ட் இது கூடயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த சன்வேவ் அப்படின்றது. ஸோ இந்த டோக்கனும் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். 0.16 அந்த ரேஞ்சுக்கு தான் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கம்மியாகிடும் ஒரு நாளைக்கான ஏர்னிங். அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லா டோக்கனும் நம்ம விட்ரா எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும்.
அது டீட்டெயில்ஸ் வரும்போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்தையுமே கேஒய்சி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க் டெஸ்ட் ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து கேஒய்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலே உங்களுக்கு வந்ததோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா அப்டேஷன்ஸும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த 3 டைப் ஆஃப் ஏர்னிங் இப்போதைக்கு இந்த ஐஸ் நெட்வொர்க்கோட ஏர்னிங் வந்து போயிட்டுருக்கு. 3த்துலேயுமே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஏர்ன் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்க்கக்கூடிய இந்த டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக லெவலில் ஏர்னிங் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு. அதனால் இதை கரெக்டாக ரெகுலராக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான என்ன அப்டேஷன்ஸ் வந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் வீடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.